வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம், கோட்டை மற்றும் நல்லூர் சங்கிலியன் பூங்கா என்பனவற்றை அழகுபடுத்தும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம், கோட்டையை பல்வேறு பரிணாமங்களில் அழகுபடுத்தி எதிர்காலத்தில் அதனூடாக வருமானம் மீட்டும் பொறிமுறைக்கு ஏற்றவாறு நகர அபிவிருத்தி அதிகார சபையால் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நிதியை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் இந்த திட்டத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தரும்போது இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்க தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை கோட்டையை சுற்றியுள்ள அதன் எல்லை பகுதியை அடையாளப்படுத்தி வாகனங்கள் உள்நுழைய முடியாதவாறு மதில்கள் அமைக்கப்படுவதுடன் 5 நுழைவாயில்கள் ஊடாக மாத்திரமே உள்நுழைய அனுமதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாகவும் தொல்பொருள் திணைக்களத்தினரால் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் சங்கிலியன் பூங்காவை அழகுபடுத்தி சிறுவர்களுக்கான பூங்காவாக அமைப்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. அதற்கான நடவடிக்கைகளை கட்டும் கட்டமாக மேற்கொள்வதற்கு கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலர், யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலர்கள், யாழ் மாநகர சபை ஆணையாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் கலந்து கொண்டனர். மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இருவர் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 2022 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் திகதி மன்னார் உயிலங்குளம் பகுதியில் மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்ற போது ஏற்பட்ட கருத்து மோதல்களை தொடர்ந்து 40 வயதுடைய ஜேசுதாசன் ரோமியோ மற்றும் 33 வயதுடைய ஜேசுதாசன் தேவதாஸ் ஆகிய சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெறவிருந்தது. இந்த இரட்டை கொலைகளில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவரே நேற்றைய துப்பாக்கி சூட்டில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த 61 வயதுடைய சவேரியன் அருள் மற்றும் 42 வயதுடைய செல்வகுமார் யூட் ஆகியோரே நேற்று படுகொலை செய்யப்பட்டவர்களாவார். 4 மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் மேலும் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்று பட்டப்பகல் மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூடு போலீசார் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவ இடத்தில் இருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் ராணுவ முகாம் ஒன்றும் உள்ளது. அத்துடன் இது ஒரு பாராதூரமான குற்ற பின்னணியுடைய விடயம் என்பதால் போலீசார் போதிய எச்சரிக்கையுடன் செயற்படவில்லை என்றும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். போலீசார் புலனாய்வு பிரிவின் செயற்பாடும் கடும் விமர்சனங்களை சந்தித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் இன்று காலை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து ஒன்று சிமெந்து ஏற்றி சென்ற லொரியுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 15 சுற்றுலா பயணிகள் காயமடைந்துள்ளனர். தங்காலை நோக்கி செல்லும் வீதியில் 138ஆம் மைல்கல் பகுதிக்கு அருகில் அதிவேகமாக பயணித்த பேருந்து லொரியின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற போது சுமார் 30 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பேருந்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு போலீசாரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் என்பதுடன் காட்டுமிராண்டித்தனமான ஒரு விடயமாகும். இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசாரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள். இன்றும் தொடர்ச்சியாக நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். காரணம், துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் AK-47 பாவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை. இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிக்குளம் மக்களை பார்த்துத்தான் பிரயோகிக்கப்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மன்னார் போலீசாருடைய மெத்தன
போக்கும் இதில் அடங்கி இருக்கின்றது. இந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களினதும் கவனத்திற்கும் நாடாளுமன்ற கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவுள்ளேன். ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கின்றது. போன உயிர்களை மீள பெற முடியாது. துப்பாக்கி பிரயோகத்தால் உயிர் நீத்த குடும்பங்கள் பல அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்கின்றது. ஆகவே இதன் முழு பொறுப்பையும் போலீசார் எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணம் போலீசாருடைய கவனஹீன அசமந்த போக்கு என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முப்படைகள் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கும் போது இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டிய விடயங்களாகும். சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதற்கான குழு அடங்கிய புலனாய்வுத்துறை நடவடிக்கைகளை போலீசார் உடனடியாக ஆரம்பித்து செயலில் இறங்க வேண்டும். மன்னாரில் உள்ள போலீசாரை மட்டும் வைத்து இதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொள்வது முடியாத காரியமாகும். எனவே கொழும்பில் இருந்து விசேட குழு அடங்கிய போலீசார் வரவழைக்கப்பட வேண்டும். போலீசார் அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டுவதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பேசி வருகின்ற விடயம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகத்துக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் எதிர்வரும் 18ஆம் திகதி நடைபெறவுள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் உடுப்பிட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்தும் இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியம் அளிப்பு இடம்பெற்று வருகின்றது. நாட்டிலே அதிகரித்த மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன. அதிகரித்த மதுபான பாவனையால் நேற்றும் பருத்தி துறையில் வாழ்வெட்டு கத்திக்குத்து இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் இன்று நீதிமன்றின் முன் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. அதில் 2 உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான நிலை நாட்டுக்கு நல்லதல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று கூறி வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை. இவர்களும் லஞ்சத்துக்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும். நாம் சவால் விடுகின்றோம். முடிந்தால் பார் லைசன்ஸ் விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள். இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள் தான். இலங்கை விடயம் சம்பந்தமாக திமுகவின் MP கனிமொழியுடன் சந்திப்பை நடத்தியிருந்தோம். மத்திய அரசில் தமிழ் மக்கள் தொடர்பில் கரிசனை குறைந்துள்ளது. இலங்கை தமிழர்கள் தீர்வு விடயத்தில் புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கு 3 ஆண்டுகள் தேவை என்று கூறுகின்றது. அவ்வாறு தேவையில்லை. இது ஏற்கனவே இணங்கிக் கொண்ட விடயம். எனவே இவ்வளவு காலம் தேவையில்லை. காலத்தை இழுத்தடிப்பது அதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டம் என்றார். போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறையில் அடைப்பதன் மூலம் எமது பயணத்தை தடுக்க முடியாது. மக்களுக்கான எமது வேலை திட்டம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மை காலமாக அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது என பெரமுன குற்றம் சாட்டி வருகின்றது. இதனால் அரசியல் பழிவாங்கல்களில் முறையிடுவதற்காக தனியான அலுவலகம் ஒன்றும் பெரமுனவால் அமைக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றும் போதே பெரமுனவின் பயணத்தை முடக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது. அரசியல் பழிவாங்கலால் முடங்கும் கட்சி பெரமுன அல்ல என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை தற்போது அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாகவே செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அரசு சேவை பலப்படுத்தப்படும் என்றார்கள். ஆனால் தற்போது பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக அரசியல் பழிவாங்கல்களை அதிகரித்துள்ளன. அரசியல் பழிவாங்கலுக்கு யார் உள்ளாக்கினாலும் அவர்கள் எம்மை நாடினால் நிச்சயம் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவோம் என்றார். பாலிவுட் வர்த்தக சங்க தலைவர் சுரேஷ் ஷியாம் லால் குப்தா சினிமா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் முக்கிய பங்காற்றுபவர்களில் பாலிவுட் திரைப்படங்களில் பணியாற்றுபவர்களும் அடங்குவர். ஆனால் அவர்களுக்கு குறைவான ஊதியம், நீண்ட நேர பணி, பாதுகாப்பு குறைபாடு ஆகியவை காணப்படுகின்றன. இவர்கள் ஒரு நாளில் 16 தொடக்கம் 20 மணித்தியாலங்கள் வரையில் ஓய்வின்றி வேலை செய்வதால் உடல் மற்றும்
மனதால் பாதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமன்றி படப்பிடிப்பு நடைபெறும் இடங்களில் தரக்குறைவான உணவுகளே வழங்கப்படுகின்றன. வெளியிடங்களுக்கு படப்பிடிப்புகளுக்கு செல்லும் பொழுது பெண் தொழிலாளர்களுக்கு உடைகள் மாற்றுவதற்கு கூட போதுமான வசதிகள் இல்லை. இந்திய சினிமா தொழிலாளர்கள் சங்கத்தில் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்கள் சரியான ஒப்பந்தமின்றி பணியாற்றுவதால் பணி பாதுகாப்பும் இல்லை. எனவே இது தொடர்பில் பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என்றார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் காற்றின் வேகம் தற்போது சற்று தணிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் ஹெலிகாப்டர்கள் வாயிலாக கடல் நீரில் தண்ணீர் இறைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகளும் நடைபெற்று வந்தன. 9 நாட்களுக்கும் மேலாக தீ எரிவதால் இதுவரை மொத்தம் 40,000க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பை எரித்துள்ளதுடன் 12,000க்கும் அதிகமான கட்டமைப்புகள் தீயால் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் காட்டு தீயால் இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் காற்றின் வேகம் தற்போது சற்று தணிந்துள்ளதனால் தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு வீரர்களின் பணிகளில் முன்னேற்றத்தை கொடுத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தனது விளையாட்டு வாழ்க்கையின் கடைசி பகுதியில் இருக்கும் பிரபல டென்னிஸ் நட்சத்திரமான நோவக் ஜோகோவிச் மற்றொரு சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இதன்படி கிராண்ட் ஸ்லாம் வரலாற்றில் அதிகப்படியாக 430 போட்டிகளில் விளையாடிய செர்பிய வீரர் என்ற சாதனையை நோவக் ஜோகோவிச் முறியடித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் 2வது சுற்றில் விளையாடிய ஜோகோவிச் போர்ச்சுகலின் ஏமி ஃப்ரியாவை தோற்கடித்து 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜோகோவிச் அதிக கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளதுடன் 37 முறை இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஆடவர் பிரிவில் 3ஆம் நிலை வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரெஸின் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதான அல்காரெஸ் ஜப்பானின் யோசிஹிட்டோ நிசியோகோவை தோற்கடித்திருந்தார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜூஹி பாம்ப்ரி மற்றும் பிரான்சின் அல்பானா ஆலிவேட் ஜோடி முதல் சுற்றிலேயே வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.